விஜயகாந்த் ஒரு பெயர் அல்ல, அது ஒரு சகாப்தம். 1952 விஜயராஜாக பிறந்தவர் தனது கடின உழைப்பால் விஜயகாந்தாக மாறினார். சினிமா மீதான தீராத காதலால் 1979 இனிக்கும் இளமை படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் அடியெடுத்து வைத்தார். எத்தனையோ படங்கள், எத்தனையோ வெற்றி. குறிப்பாக 1991 கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் அவருக்கு பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. அது அவரது 100வது படம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகுதான் ரசிகர்கள் அவரை செல்லமாக கேப்டன் என்று அழைக்க தொடங்கினர். 1990 பிரேமலதாவை கரம் பிடித்த கேப்டன் திரையில் மட்டுமல்ல, நிஜத்திலும் ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனாக வாழ்ந்தார். சினிமாவில் வெற்றி கொடி நாட்டிய கேப்டன் 2005 அரசியலிலும் கால் பதித்தார். தேமுதிக என்ற கட்சியை தொடங்கி 2006 சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். பின்னர் 2011 தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார். மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காகவே உழைத்த அந்த மாமனிதன் 2023 இவ்வுலகை விட்டு பிரிந்தார். இருந்தாலும் அவரது துணிச்சல், உதவும் மனப்பான்மை என அனைத்தும் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும்.